மௌனம் மட்டுமே ஒரு மதிப்பை அதிகமாக்குகிறது. உதாரணமாக, இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க எப்போவுமே சேட்டை பண்ணிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வீடு கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு 10 நாள் அந்த குழந்தைங்க நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டாலோ இல்லை ஒரு வெக்கேஷனுக்கு வெளியில் போயிட்டாலோ அந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் சத்தமே இல்லாமல் ரொம்ப வெறுமையாக வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த அமைதி நம்மளை எந்த வேலையுமே பார்க்க விடாது. ஏன்னா அவங்களோட சத்தத்தை விட அவங்க அமைதி நம்மளை ரொம்பவே பாதிக்கும். இப்போ அந்த குழந்தைங்க மாதிரி தான் நம்மளும். நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம உறவுகளாக இருக்கட்டும், நம்ம என்னதான் அவங்க மேலே அன்பும் மரியாதையும் வச்சுருந்தாலும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் அவங்க நம்மளை திட்டி நம்மளை இருக்கும்போது பதிலுக்கு நம்மளும் சண்டை போட்டு எந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்மளும் அந்த குழந்தை மாதிரியே ஒரு அமைதியை அந்த இடத்துல உருவாக்கணும். அந்த அமைதி ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் தொடர்ச்சியாக இருக்கும்போது அவங்களுக்கே தோணும், தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டோமோ, என்ன இருந்தாலும் நம்ம அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மனசாட்சியே அவங்கள குத்த ஆரம்பிக்கும். இப்போ தான் உங்கள் அன்பும் மதிப்பும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்போதுமே தேவையில்லாமல் பேசுகிறவங்களை விட அமைதியாக இருக்கிறவங்க மேலே தான் மற்றவங்க கவனம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ 2வது விஷயம், உங்களோட எல்லா ரகசியங்களையும் வெளிப்படையாக யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தூங்கி எழுந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணுற விஷயங்கள் உண்மையா இல்லை பொய்யான்னு கூட தெரியாது, ஆனாலும் ஷேர் பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தேவையில்லாத விளம்பரம் அவங்கள பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மறந்துடுறாங்க. ஒரு சில பேர் மட்டும் அவங்க செய்ய போகிற விஷயங்களை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அது உங்கள் ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டான விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்பகமான ஒரு சில பேர் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க செய்ய போகிற வேலைக்கு சம்மந்தமான நபராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுற நேரத்தில் அடுத்தவங்க என்ன செய்யலான்னு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபியூச்சர் ஓரியன்டாக தான் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் அவங்க கவனம் போகாது. அப்படி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கும் அவங்க மேலே ஒரு நண்பகத்தன்மை அதிகமாக உருவாகும். 3வது, அதிகமாக கேட்க பழகிறது. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கவனம் பூரா அவங்க மேலே தான் வரணும் அப்படின்னு நினச்சி குறுக்க பேசுவாங்க. இதனால் மற்றவங்க சொல்ல போகிற கருத்தை நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். இதனால் நம்மளுக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி கோபத்தை மட்டும்தான் உண்டாக்கும். எப்பவுமே ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை முழுசாக கேட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துட்டு கடைசியாக நம்மளோட கருத்தை சொல்லும் பொழுது அது எல்லாருமே கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 4வது, நம்மளுடைய அமைதி மற்றவர்களை யோசிக்க வைக்கும். நம்ம வீட்டில் இருக்கட்டும் இல்லை நம்மளோட கம்பெனி மீட்டிங்காக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவங்க அதை கேட்காம சும்மா ஃபோனை பார்க்குறது இல்லைனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயத்தை கவனிக்கவே இல்லை அப்படின்னா பதிலுக்கு நம்ம அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு கோவப்படாமல் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அப்படி அமைதியாக இருக்கும்போது என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி திடீர்னு ரொம்ப அமைதியாக இருக்காரு, இவர் இப்படி இருக்கிறத பார்த்தா பெரிய ப்ராப்ளம் இருக்கும் போல, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பல யோசனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த யோசனைகள் அவங்கள ரொம்பவே அமைதியாக்கிறோம். இப்போ நம்ம சொல்ல வர கருத்துக்களை அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும். அதனால் எல்லா நேரத்துலையும் கோபப்பட்டு வார்த்தைகளை விடாமல் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறதும் நம்மளுக்கு சாதகமாக முடியும். 5வது, மௌனம் பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரும் வலிமை. நீங்கள் மௌனமாக சிந்திக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்வை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு சில பேர் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் நம்மளை வேணுமையாக கோவப்படுத்தணும்னு நினச்சி நம்மளை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவாங்க. அதை கேட்டு அவங்ககிட்ட உடனே கோவப்படாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு விலகி போகிறது நல்லது. ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டு உடனே நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது உண்மைன்னு நம்மளே அவங்களுக்கு நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம அமைதியாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க சொல்லக்கூடிய வதந்திகள் உண்மையிலேயே பொய்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லா பேருமே நம்மக்கிட்ட பேசவே யோசிப்பாங்க. கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, மௌனம் என்பது சத்தம் இல்லாத நிலை அல்ல, அது ஒரு உண்மையை கேட்கும் திறன். நான் பேசாமல் இருந்தால் வாழ்க்கை நம்முடன் பேச தொடங்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.